நாட்டில் உள்ள லஞ்ச ஊழல்களிலிருந்தெல்லாம் விடுதலை வாங்கி தந்தவர் விஜய். இதெல்லாம் பேச வேண்டிய நம்ம திரிசா வருகைங்கிறத பத்தி மட்டும் பேச வச்சது யாரு என்னங்கிறது எனக்கு தெரியல. 80வது சுதந்திர தினம் திரிசாவின் வருகையால் பெருமைப்பட்டிருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சாச்சு. இந்த ஒரு நாளுக்காக தான் 47லயே நம்ம சுதந்திரம் பெற்றோம் அப்படின்னு எல்லாத்து மனசுலயும் விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க பெருமைப்பட்டீங்க சரி, ஆனா நாளைக்கு தமிழ்நாடு அல்லோல கல்லோல பட போகுது. லக்கிலி நாளைக்கு சண்டேவா போயிருச்சு, இல்லைன்னா மாட்டிட்டு முழிச்சிருப்பீங்க. நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க ரணகலமாக போகுதுன்னு நான் நம்புறேன். தாவேகாவில் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணும், தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொரு பெண்ணும், பெண்ணின் கண்ணியத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு பாடுபட்டு இருக்க ஒவ்வொரு பெண்ணும் நாளைக்கு சாலை மறியல்ல உட்காந்து பொறியல் பண்ண போறாங்க. எங்க சிஎம்மையும் அவங்க அம்மாவையும் தரக்குறைவா பேசின அந்த நயினார் நாகேந்திரனை கண்டித்து எல்லாரும் மறியல் பண்ண போறாங்க. ஓ அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான், அவருக்கு ஜெயிலு தாங்க. அவரு இன்னைக்கு நைட்டு நேரம் திருநெல்வேலி போயிருவாரு. சென்னையில இருக்கிற போலீஸ் கிளம்பி திருநெல்வேலிக்கு போய் அங்கிருந்து அவரை ரோட் ஷோல சென்னைக்கு கூட்டிட்டு வருவாங்க. சாலை மார்க்கமாக அழைத்து வரப்பட்டு அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் தாவேகா பெண்கள் ஒரு ஆளும் ஓய மாட்டாங்க. மறியல் பொரியல், பொரியல் மறியல், முறியல் பறியல், பரியல் முடியல். உடனே யாராவது வந்து நயினார் நாகேந்திரன் பேசுனது தப்பு, அதை ஏன் நீ கண்டிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்டிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தாவேகா அரசு அதை பத்தி கவலையே படாதுங்க. உடனே யாராவது வந்து நீ எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுற, பெண்ணுக்கு எந்த பெண்ணுக்கு தப்பு நடந்தாலும் நம்ம கண்டிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையாலுமே நாங்க கண்டிக்க தயாரா தாங்க இருக்கோம். நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத திரிஷாவை அன்னைக்கு பேசினப்பவே கண்டிச்சது நாம தான். அன்னைக்கு ஒரு தாவேக்கா காரங்களும் பொங்கவும் வைக்கல. அதனால்தான் அவரு திரிஷா கிட்ட இருந்து நேரா சோபா கிட்ட வந்துட்டாங்க. இப்பவும் நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு கண்டனத்துக்குரியது அப்படின்னு நாம சொல்லிருவோம். ஆனா அவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ராஜ்மோகன் கண்டிச்சிருக்கிறாரே அப்படின்னு கேக்குறீங்களா? அதை எடுத்து நல்லா இன்னொரு தடவை கேட்டு பாருங்க. பஃப் வச்சு பவுடர் அடிச்சா கண்ணத்துக்கு நோகும்னு பவுடரை வச்சே பவுடர் அடிச்ச மாதிரி அப்படி ஒரு கண்டனத்தை சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தாவேகா தமிழ்நாடு ஏன் இப்படி போச்சுன்னே தெரியலீங்க. திரிஷாவை பேசினா பொங்குற தமிழ்நாடு, சாரி திரிஷாவை பத்தி வேற யாராவது மட்டும் பேசினா பொங்குற தமிழ்நாடு, நயினார் நாகேந்திரன் பேசினா பொங்காத தமிழ்நாடு, இப்போ ஜோசப் விஜய் அவர்களுடைய அம்மாவை பத்தி பேசினதுக்கு பொங்காதுன்னு நம்ம நம்ப முடியாது. பொங்கணும், கண்டிப்பா பொங்கியே ஆகணும். பொங்குங்க.